Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கேளுங்க. சரியா தங்கம்? இப்போ பாருங்கள், நாம் பார்க்க போகிறது 12th 4th சாப்டரு இன்வர்ஸ் டிக்னாமெட்ரி. இதில் எக்ஸாம்பிள் 425 பார்க்க போகிறோம். புரியுதா தங்கம்? இப்போ பாருங்கள், சால்வ் sin inverse of x greater than cos inverse of x. இதை நம்ம சால்வ் பண்ணணும், சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அப்போ ஆட் போத் சைட் sin inverse of x. அப்போ இந்த பக்கமும் sin inverse of x கூட்டு, இந்த பக்கமும் sin inverse of x கூட்டு. அப்போ sin inverse of x plus sin inverse of x greater than sin inverse of x plus cos inverse of x. புரிஞ்சுதாக்குண்ணே? அப்போ இங்கே ஆட் பண்ணினா 2 times sin inverse of x greater than, நமக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும், sin inverse of x plus cos inverse of x வந்து என்ன, π/2. அப்போ π/2 போட்டுக்கலாம். புரியுதா சாமி? ஒன்றும் இல்லை, ஒரே கீ பாயிண்ட் தான். போத் சைடு sin inverse of x ஆட் பண்ணும். சரியா? ஏன்னா சைன் வந்து இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன், அதனால். அப்போ போத் சைடு sin inverse of x தான் ஆட் பண்ணும். போத் சைடு cos inverse of x ஆட் பண்ணிடாது, ஏன்னா அது டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். சரி, அப்போ 2 times sin inverse of x, இங்கே sin inverse of x plus cos inverse of x π/2. மல்டிப்ளாக இருக்கிற 2 இந்தாண்ட வந்தால் டிவைடு. அப்போ 2 2s are 4, அப்போ π/4. அப்போ sin inverse of x greater than π/4. sin inverse இந்தாண்ட போச்சுன்னா சைனு. அப்போ x greater than sin π/4. கண்ணு π/4னா 45. அப்போ ட்ரையாங்கிள் பாரு, 45 45 90. 45க்கு ஆப்போசிட் 1, 45க்கு ஆப்போசிட் 1, 90க்கு ஆப்போசிட் √2. அப்போ sin 45 ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ sin 45 வந்து 1/√2. புரியுதா தங்கம்? அப்போ எக்ஸ் கிரேட்டர் தேன் 1/√2 அப்படின்னா என்ன மீனிங்கு? 1/√2 விட எக்ஸ் வந்து பெருசாக இருக்கணும்னு அர்த்தம். நமக்கு சைன் இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும். சைன் இன்வர்ஸோடைய டொமைன் என்ன? -1 to 1, ரேஞ்சு -π/2 ப்ளஸ் π/2. இப்போ இங்கே பாருங்கள், இந்த எக்ஸு, அப்போ இந்த எக்ஸு எந்த டொமைனுக்குள்ளே இருக்கணும்? -1 to +1 அப்படிங்கிற இந்த டொமைனுக்குள்ளே தான் இந்த எக்ஸ் இருக்கும். அப்போ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸு எப்படி இருக்குது? ஏன்னா தான் -1 to +1னாலும் இந்த கணக்கு பிரகாரம் எக்ஸு 1/√2 விட பெருசு. அப்போ -1க்கும் +1க்கும் இங்கே தான் 1/√2 இருக்கும். இப்போ நாம் கண்டுபிடிச்ச எக்ஸு இந்த 1/√2 விட பெருசு. அப்போ 1/√2லேருந்து எது வரையும் போகும்? 1 வரையும் போகும். அப்போ த சொல்யூஷன் செட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் 1/√2, 1 க்ளோஸ்டு ப்ராக்கெட். இது என்ன ஓப்பன் ப்ராக்கெட், இது என்ன க்ளோஸ்டு ப்ராக்கெட் அப்படின்னா இங்கே பாருங்கள், எக்ஸு கிரேட்டர் தேன் 1/√2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/√2 விட பெருசு, 1/√2க்கு ஈக்குவலாக வராது. அப்போ தேர்ஃபோர் இங்கே ஓப்பன் ப்ராக்கெட்டை போட்டேன் அப்படின்னா என்ன மீனிங்கு? 1/√2 விட பெருசு, 1/√2 சேர்த்தக்கூடாதுன்னு அர்த்தம். புரியுதா கண்ணு? இங்கே வந்து பாருங்கள், க்ளோஸ்டு ப்ராக்கெட் 1, அதனால தான் 1. அப்போ சொல்யூஷன் செட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1/√2, 1 க்ளோஸ்டு ப்ராக்கெட். புரியுதா தங்கம்? ஒன்று போத் சைடு. இதில் வந்து கீ பாயிண்ட் என்னென்னா, போத் சைடு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை ஆட் பண்ணணும். sin inverse of x plus cos inverse of x π/2. இங்கே 2 times sin inverse of x, மல்டிப்ளாக இருக்கிற 2 இந்தாண்ட வந்தால் டிவைடு π/4. அப்போ sin inverse இந்தாண்ட வந்தால் sin π/4, sin 45 1/√2. இவ்வளோ தான் கணித்தா சொல்யூஷன் செட்டு. அப்போ எக்ஸு 1/√2 விட பெருசு. 1/√2லேருந்து எது வரையும்? 1 வரையும். ஏன்னா சைன் இன்வர்ஸோடைய டொமைன் -1 to +1 தான், 1ஓட அதிகமாக போகாது. அப்போ 1/√2லேருந்து 1 வரையும் தான் நம்மளுடைய சொல்யூஷன் செட். புரியுதா? தேங்க்யூ. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 426 பாருங்கள். ஸோ தட் காட்டுக்குள்ளே சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு √1 - x² டிவைடட் பை எக்ஸு -1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. இதெல்லாம் கண்டிஷன் அவன் கொடுத்துட்டான். நாம் இதை ஸோ தட் நிரூபிக்கணும். இப்போ ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை ஏன்னு எடுத்துக்குங்க. புரியுதா தங்கம்? இது ஏ. அப்போ சைன் இன்வர்ஸ் இந்தாண்ட போனால் சைன் ஏ
ஈக்குவல் டு எக்ஸு. அதுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு அர்த்தம் 1. இப்போ ஏங்கிற ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோ. ஏ இது வந்து நமக்கு 90 டிகிரி. இப்போ நமக்கு சைன் அப்படின்னாவே நமக்கு தெரியும் ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ ஏவுக்கு ஆப்போசிட் சைடில் எக்ஸு, ஹைபாட்னியூஸ் 1. புரியுதா தங்கம்? சார் சைனுடைய ஃபார்முலா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். ஆப்போசிட் சைடில் எக்ஸு, ஹைபாட்னியூஸ் 1. அப்போ அட்ஜசன்ட் சைடு வேணும்னா ரூட்டுக்குள்ளே ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர்டு, இது 1 ஸ்கொயர்டு பண்ணால் 1 மைனஸ் ஆப்போசிட் சைடு எக்ஸ் ஸ்கொயர்டு பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ டேன் ஏ கண்டுபிடிங்க. டேன் வந்து எதுக்காகனா இங்கே பேர் கார்டு கொடுத்துருக்காங்க, அதனால தான் நான் டேன் போட்டிருக்கேன். ஏன்னா இல்லை எனக்கு டக்குன்னு காட்டே ஃபார்முலா தெரியும் அப்படின்னாலும் போட்டுக்கோ. அப்போ டேன் ஏக்குடைய ஃபார்முலா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு என்ன? எக்ஸு, அட்ஜசன்ட் சைடு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதிலிருந்து காட்டு தானே டேனியோடைய ரெசிப்ரோக்கல் காட்டு. அப்போ இதை ரெசிப்ரோக்கலாக மாற்று. அப்போ காட்டியே ஈக்குவல் டு இந்த ரெசிப்ரோக்கலாக மாற்றினீங்கன்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸு. புரிஞ்சுதா? அப்புறம் அதே ஆன்சர் வந்துடுச்சு. அப்போ காட்டு ஏங்கிறது பார்த்தோங்க, ஏன்னா என்ன? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ காட்டுக்குள்ளே சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸு. பார் கீழே எக்ஸு, இந்த எக்ஸு நாட் ஈக்குவல் டு 0. எக்ஸ் 0 ஆகிடுச்சுன்னா இன்ஃபினிட்டி ஆயிரும் கீழே. அதனால தான் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவாக தான் இருக்கணும், ஏன்னா ரூட் இருக்கிறதுனால. அப்போ தேர்ஃபோர் மாலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. இப்போ புரிஞ்சுதா? இதில் ஜஸ்ட்டு கீ பாயிண்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஏன்னு எடுத்துக்கணும். இதிலிருந்து சைன் ஏ கண்டுபிடி. சைன் ஏ அப்படிங்கும்போது ஆப்போசிட் சைடும் ஹைபாட்னியூஸும் தெரியும். அதிலிருந்து அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடி. அதிலிருந்து காட்டியே நேரடியாக கூட நீ போட்டுக்கலாம். காட்டியே உனக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் காட்டியே என்ன? அட்ஜசன்ட் சைட் பை ஆப்போசிட் சைடு. டேனுக்கு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடுனா காட்டுக்கு அட்ஜசன்ட் சைட் பை ஆப்போசிட் சைடு. அடுத்து டேனியாவை கண்டுபிடிச்சி காட்டியாவை கண்டுபிடி. ஏங்கிறது பிரதீப். இவ்வளவு தான். புரிஞ்சுதா தங்கம்? இதில் ஏதாச்சும் உனக்கு குழப்பமாக இருந்தால் கேளுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.